ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். கடந்த ஒரு வாரமா 10 நாளா நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விஷயம் டிஆர்பி கிட்டேருந்து வந்துருச்சு. உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டு கொடுக்க போகிறாங்க. அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. அநேகமாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம். பட் நான் இப்போ பேச போகிறது அதை பற்றி கிடையாது. இந்த மாதிரி ஒரு பத்திரிகை செய்திக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்க்குறீங்கன்னா அதனால உங்கள் ரிசல்ட் ஏதாவது மாறப்போதா? நீங்கள் எழுதுனதை எதையாவது மாற்ற முடியுமா? நீங்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா எழுதிருந்தா அதையும் தடுக்க முடியாது. ஆனால் உங்களால் பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழலை வரும்னா அதை காபந்தும் பண்ண முடியாது. நான் சொல்கிற விஷயத்த நல்லா கூர்ந்து ஆழமாக கவனிங்க. வரப்போகிற நெட் எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக 90 நாள் தான் இருக்குது. வி கேன் எக்ஸ்பெக்ட் இட் பை ஜூன் 15. கரெக்டாக 3 months இருக்குது, 90 days இருக்குது. நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பேசி அதுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நடக்க போகிற ஒரு நல்ல விஷயத்தை தள்ளி போட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்தால் செட் எக்ஸாமினேஷன் பற்றிய விஷயங்கள், அந்த கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ், அந்த ஆன்சர் கீழே வந்த அலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்கள் கையில் இருக்கிற அந்த நெட் எக்ஸாமினேஷன் இன்னும் 90 நாள் இருக்குது. அதை நோக்கி உங்களோட கவனத்தை திருப்புங்க. செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம். நான் இன்னும் அழுத்தி சொல்கிறேன், செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வரும்பொழுது பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா அடுத்தடுத்த நாட்களில் செட் எக்ஸாமினேஷனை பற்றின அப்டேட்ஸ், செட் எக்ஸாமினேஷன் ரெஸ்பான்ஸ் ஷீட், ஆக்சுவல் ஆன்சர் கீ, அதுக்கப்புறமா ரிசல்ட்னு சொல்லி இன்னும் பல்வேறு படிநிலைகள் இருக்குது. அதுக்கு இன்னும் 15 நாட்கள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட ஆகலாம். அதுக்காக நீங்கள் ஒன்னொன்னையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வரப்போகிற நெட் எக்ஸாமினேஷனுக்கு நிச்சயமாக உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. தேவை கவனம், கரெக்டுங்களா? தேவை ஃபோக்கஸ், தேவை டிட்டர்மினேஷன், தேவை மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் த கோல். பின்னாடி நடக்க போகிறத பார்க்கறதுனால நம்ம எதையும் மாற்ற முடியாது. முன்னாடி நடக்க போகிறதில்ல. அதை தீர்க்கமாக உங்கள் மனசில் நிறுத்திக்கிட்டு, நான் அந்த பரீட்சை எழுதிட்டேன், என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டேன், ரிசல்ட் வரும்போது நான் அதை பார்த்துக்கிறேங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு டுவர்ட்ஸ் நெட் எக்ஸாமினேஷன் உங்களோட கான்சென்ட்ரேஷனை திருப்புங்க. டுவர்ட்ஸ் நெட் எக்ஸாமினேஷன் உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் டிட்டர்மினேஷனை வைங்க. கோலை அச்சீவ் பண்ணுங்க. At any point, if you need any support, please contact Learn CS Academy. We are here to support you towards your net examination June 2025. Right? That is the true competition. Right? All the very best. Thank you so much.